வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க பர்ஸா? ஆமா. இது உங்க பர்ஸ் தானே, நான் எப்படி நம்புறது? என்னங்க நீங்க? நான் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கடையில இருந்து பொருள் வாங்கிட்டு போனேன். என்ன நீங்க மறந்துட்டீங்களா? கடைக்கு நீங்க மட்டும் தான் வந்துட்டு போனீங்களா? நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் 10-15 பேர் வந்துட்டாங்க. அந்த 10-15 பேர்ல யாராவது ஒருத்தருடைய பர்ஸா இது ஏன் இருக்க கூடாது? ஏங்க, இது என்னோட பர்ஸ் தாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பர்ஸ் தான் இதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என்னங்க ஏதோ போலீஸ் மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏங்க, ஒருவேளை நான் ஒரு போலீஸ் ஆபீசரா கூட வந்திருக்கலாம்ல? பாருங்களேன், நான் யாரு, என் ஊர் என்ன, என் பேர் என்ன எதுவுமே தெரியாம இந்த ஊருக்கு வந்தேன். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நான் இன்ஸ்பெக்டரா வந்திருப்பேன் போல. இங்க பாருங்க, நிஜமாவே இது உங்க பர்சனா? பர்சுக்குள்ள என்ன இருக்குங்கிறத சொல்லுங்க. நீங்க சொல்ற பொருள் கரெக்டா இருந்துச்சுன்னா பர்சனா உங்களுக்கு பாருங்க. உள்ள காசு இருக்கு. ஹலோ, எல்லார் பர்ஸ்லயும் காசு தான் இருக்கும். 1500 ரூபாய் இருக்குங்க அதுக்குள்ள. மேல கூட என் ஏடிஎம் கார்டும் இருக்கும். போதுமா? அதுவும் எல்லார் பர்ஸ்லயும் இருக்கிறது தான். அதுக்குள்ள என் புருஷனோட போட்டோ இருக்கும். ஓஹோ, அப்படியா? செக் பண்ணிட்டு சொல்றேன். ஆனா ஒண்ணுங்க, 1500 ரூபாயில 1 ரூபாய் குறைஞ்சாலும் இந்த பர்ஸ் உங்க கைக்கு கிடைக்கிறது கஷ்டம். உங்களை போய் நான் நம்பாம இருப்பேனா? புடிங்க, இது உங்க பர்ஸ் தான். சில விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ஞாபகமா என் கூட இருந்தாதான் எனக்கு பலம். என்னாச்சுங்க? ஏன் எப்படி பாக்குறீங்க? அடிக்கடி இப்படி மறந்து வச்சிடாதீங்க. தொலைஞ்சதெல்லாம் கண்டிப்பா திரும்ப கிடைச்சிருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. கிடைக்கணும்னு இருந்தா எங்க வச்சாலும் கிடைக்கும். தொலைணும்னு இருந்தா எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தாலும் தொலைஞ்சிரும். அப்ப நான் என் குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியுங்கிறீங்களா, முடியாதுங்கிறீங்களா? ஏங்க, நான் ஒரு பொருளுக்கு தாங்க சொன்னேன். உங்களோட குடும்பம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதை நீங்க தொலைக்கலைங்க, மறந்துருக்கீங்க, அவ்வளவுதான். சீக்கிரமா உங்களுக்கு ஞாபகம் வரும், உங்களோட குடும்பமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எங்களை மறந்துட மாட்டீங்கல்ல? அது எப்படிங்க மறப்பேன்? அண்ணாச்சிக்கு அடுத்து எனக்கு ஆதரவா இருக்கிறது நீங்க தான். ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டேன். சரி, நான் வரேன். சரிங்க. உள்ள வரலாமா? இதோ அண்ணனே வந்துட்டாங்க. வாங்கண்ணே, வாங்க. உங்க வலது காலை எடுத்து வச்சு வாங்க. என்ன வரவேற்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு? எல்லாம் ஒரு உற்சாகம் தான். ஆமா, அது என்ன கையில பை? பைக்குள்ள என்ன? அத கொடுக்க தான் வந்திருக்கேன், சொல்றேன். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? கௌதமுக்கு மிலிட்டரி ட்ரெஸ் தைக்க போறேங்க. இல்ல, தைக்கலாம் வேணாம். அப்படி சொல்லுங்க. ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? இல்ல, நான் அவனுக்கு புது மிலிட்டரி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வினோ, இருந்த ஒரு வேலையும் போச்சா? என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல, எங்க கடை நிலைமை சொன்னேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எதுக்கு இப்ப புதுசா வாங்குனீங்க? தேவையில்லாத செலவு தானே. சரி, நீங்க எவ்வளவுன்னு சொல்லுங்க, நானே கொடுத்துறேன். அதெல்லாம் வேண்டாங்க.
எப்படி நீங்க புதுசா தைக்க மாட்டீங்க, பழச ஆல்டர் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பீங்கன்னு நினைச்சுதான் நானே புதுசா வாங்கியிருக்கேன். அதுக்கு இல்லைங்க, வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. இது நம்ம கௌதமுக்காக நான் வாங்கினது. இதுக்கு எதுக்குங்க நான் கேட்கணும்?